சிறுகடிக்க ஆசை சிறியில் அடுத்து வர எபிசோடில் முத்து இருந்துட்டு அந்த பொண்ணை தேடி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோஜோட கடையில் அந்த பொண்ணு இருந்துட்டு ஏன் ஃப்ரிட்ஜு ஆனில் இல்லை, ஃப்ரிட்ஜு எதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டு பில்லு எங்கே போய் நிற்கும், ஏன் வரட்டுமே, அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிடச்சிருவாங்க, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சமாதானம் பண்ணி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இன்னைக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும், அதுக்கப்புறம் ஒரு 10 டிவி, ஒரு 10 ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எங்கே போனாங்கன்னே தெரியல. சரி அவங்க கிட்ட கேஷா இல்லை கார்டான போய் கேட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இல்லவே இல்லை. சரி வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற கடைக்கு போயிருக்காங்களா, போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஜீவா கிட்டேயும் அதே மாதிரி சந்தோஷ் கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்களும் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வராங்க. ரோகிணி வந்தது கூட தெரியாமல் மனோஜ் இருந்துட்டு சொல்லு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஒரு பெரிய கிளைண்ட் வந்தாங்க, ஆனால் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆளே இல்லை, ஒரு வேற எங்கேயாவது போயிட்டாங்களான்னு டவுட்டாகவே இருக்குது, பெரிய கலெக்ஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கான நேரம் பக்கத்தில் தான் இருக்குது, இதுக்காகவும் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிவா கடைக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஏற்கனவே போன தடவை அப்படி வந்துதான் உங்கள் அம்மா என்னை பேசக்கூடாத வார்த்தைகளை நிறையவே பேசிட்டாங்க, நான் அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும் முதல்ல போய் கேமராவை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா செஞ்ச தப்புக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நானே மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் எங்கள் அம்மா அது உங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வாயாலே நான் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே சவால் விட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு அந்த டான்ஸ் கிளாஸ் செய்கிறதுக்காக வராங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் ஒரு 50,000 ரூபாய் எதிர்பார்க்குறேன், உங்களுக்கு 1,00,000 ரூபாவே தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளே போன உடனே நான் ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ் தான் இருக்கேன், அதே மாதிரி யோகாலாம் கூட நடத்திட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ நடத்த போகிறது நான் இல்லைங்க, இன்னொருத்தர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் யாருன்னு பார்த்தா நம்ம மீனாவை பார்த்தோன்னு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்க என்னுடைய மாமியார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தை இது உங்களுக்கு ஏற்ற இடம் கிடையாது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கே 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கிறோன்னு என்ன ஒன்ட்டு நீ எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறியா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இங்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறவங்க தான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஃப்ரீயாவா? ஆமாம், எங்கள் பூக்கட்டுற சங்கத்தில் ஏழை குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இதை எல்லாத்தையும் அசோசியேஷன் மூலயமா நாங்கள் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இது ஏற்ற இடம் உங்களுக்கு கிடையாது, எனக்கு 1,00,000 ரூபாய் சொன்னாங்களே அது அவங்க உங்களை கலாச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. விஜயா ரொம்பவே கோவமாக போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கவும், ஆமாம் என்ன ஏதுன்னு கூட படிக்காமல் நேராக பேகை தூக்கிட்டு வந்துட்டா நீங்கள் கேட்குற சம்பளத்தை அவங்க கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்கிறாங்க. விஜயா ரொம்பவே கோவத்தோடு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மொத்தமாக அந்த பொண்ணை ஒரு வழியாக கண்டுபிடிச்சு அந்த அம்மா கிட்டேயே ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த அம்மாவை நன்றி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நீத்து இருந்துட்டு ஒரு ஷொட்டரெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுடைய முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நீ இங்கே தான் இருக்கியா, ரவியை பக்கம் விடாமல் நீ அவனை இங்கே பிடிச்சி வச்சிருக்கல, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போகிற பாரு, அந்த முத்துவையும் மீனாவை வச்சு என்னை அசிங்கப்படுத்தினால உன்னை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஒரு லெமன் டீ ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு குடிக்காம ஸ்ருதியும் ரவியும் மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரவி இருந்துட்டு ஸ்ருதி சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.